வணக்கம். நேற்று 5 ஜூன் அண்ணாமலை அண்ணா வந்து ஒரு 22 minutes வீடியோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. எல்லோரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தமிழில் தான் இருந்தது. ஸோ அதில் ஒரு நிறைய விஷயம் சொல்லியிருந்தார். தனியாக ஒரு பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, வீதி லீடர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அதை வந்து கட்சியாக மாற்ற போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் அண்ணாமலை என்ன சொன்னாங்க அப்படிங்கிறத பார்த்துருந்தாலும் அதில் எது நான் முக்கியமாக கவனித்தேன், எனக்கு ரொம்ப முக்கியமாக பட்டது இது. அப்புறம் என்னுடைய கருத்துக்கள், எனக்கு என்ன மனசில் ஓடிட்டே இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் டீட்டெயிலில் ஷேர் பண்ணலாங்க இந்த வீடியோட நோக்கம். நான் உங்கள் மணியின் கோப்பி, நீங்கள் பார்த்துட்டு இருக்குது பாசிட்டிவ் பாலிடிக்ஸ். ஸோ முதல்ல வந்து நான் அந்த ஸ்பீச்சில் கவனித்தது என்னென்னு கேட்டிங்கன்னா, அண்ணாமலை நான் வந்து ரஜினிகாந்த் அவர்கள் என்னை கூப்பிட்டாரு சேர சொல்லி. ஆனால் அதுக்கு முன்னாடியே நான் பிஎல் சந்தோஷ் அவங்கக்கிட்ட வாக்கு கொடுத்துட்டேன் பிஜேபியில் சேர போகிறேன்னு சொல்லிட்டு. இப்போ எனக்கு பயங்கர ஒரு டைலமா ஆகிடுச்சு. யாருக்கு நம்ம வந்து கொடுத்த வாக்கை, அதாவது ரஜினிகாந்த் அவருக்கு நோ சொல்கிறதா இல்லை பிஎல் சந்தோஷ் நோ சொல்கிறதா குழப்பமாக இருந்துச்சு மாதிரி சொல்லியிருந்தார். அப்போ அங்கேருந்தே எனக்கு ஒரு கான்ஃப்ளிக்ட் ஆரம்பிச்சிருச்சுனா, அதாவது சேர்றதுக்கு முந்தின நாள் ரஜினிகாந்த் அவர்கள் கூப்பிட்றாருங்கிறாரு. எவ்வளோ பெரிய ஒரு குழப்பம் இல்லை, அதை வந்து உறுத்திட்டே இருந்துக்கும்னு நினைக்கிறேன். ஒருவேளை நம்ம போயிருக்கணுமோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நான் கடைசியில் நான் ரஜினிகாந்தோட நோ சொல்லிட்டேன். அவர் கோவிட்லேயும் அவர் உடம்பு முக்கியம், இல்லை அரசியல் ஆரம்பிக்கலைங்கிறாரு. எனக்கு என்னமோ இப்போ யோசிச்சு பார்த்தா ஹைன்சைட்டில் அண்ணாமலை நான் நோ சொன்னதுனால தான் ரஜினிகாந்த் அவர்களுமே முன்னெடுத்துட்டு போலியோன்னு எனக்கு டவுட் வருது. தெரியல, அதெல்லாம் யூகம் தான். நான் எனக்கு என்ன தோணுதோ அப்படி சொல்லிகிட்டே இருக்கேன். ஏன்னா அவர் கேட்டிருக்கிறாருங்கிறாரு, அண்ணாமலை நான் நோ சொல்லிட்டேங்கிறாரு. ஸோ இது நான் கவனித்தேன். இப்போ ஓப்பனாக சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அஃப்கோர்ஸ் இப்போ என்னை சிஎம் கேண்டிடேட் அப்படிலாம் சொல்லலை அவர். ஆனால் ரஜினிகாந்த் அவர்கள் இவரை கூப்பிட்டதுங்கிறது இப்போது வெளிப்படையாகிடுச்சு. குருமூர்த்தி அவர்களும் சொல்லியிருந்தார், இவர் தான் வந்து சிஎம்மாக மைண்டில் வச்சுருந்தாருன்னு சொல்லிட்டு. நேற்று அந்த 22 minutes இது முதல் விஷயம், எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக பட்ட ஒரு விஷயம். இன்னொன்று, நான் தேசியவாதியாக இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா பொதுவாக என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், நீ ஃபஸ்ட்டு தமிழனா ஃபஸ்ட் இந்தியனா அப்படின்னு கேட்பாங்க. அதில் ஒரு முக்கியமான கேள்வி. ஆனால் நான் எப்போவுமே இந்தியன் தான், நான் தமிழ் ஐடென்டிட்டியோடங்கிறாரு. ஸோ ஒரு தேசியவாதியாக தான் தொடர்வேன்னு சொல்கிறது ஒரு பாசிட்டிவான விஷயம். அப்புறம் இன்னொன்று எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது வந்து, எங்கேயுமே எந்த குறையுமே சொல்லலை. அஃப்கோர்ஸ் அவர் வெளிப்படுத்திட்டார், நிறையா அங்கங்கே பிரச்சனைகள் இருந்துச்சுங்கிறாரு. அவர் எழுதினதாக ஒரு ரெசிக்னேஷன் லெட்டர் வந்து சமூக வலைத்தில் பரவிட்டுருக்கு. அது அஃபீஷியல் கிடையாது. இந்த நியூஸ் பார்ட்டிஸ் மேலே ஒரு நம்பிக்கையே போயிடுச்சு. அதனால் நம்ம அதை எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். அந்த லெட்டரில் இருக்குது. அந்த லெட்டர்லையும் பெருசாக ஒன்றும் இல்லை. பிஜேபின்னு சொல்லலை, அவர் நேஷ்னல் பார்ட்டிஸ்க்கு தமிழ்நாடோட அரசியல் புரியல அப்படின்ற மாதிரி ஒன்று எழுதியிருக்குது. அதுதான் ஒன்று தான் வித்தியாசமான கருத்து. அதுதான் போட்டு இவங்க கான்ட்ரவர்சி பண்ணிட்டு இருந்தாங்க. அது ஏதோ ஒரு அஃபீஷியல் சோர்ஸில் இந்த லெட்டர் வரல. இவங்களாம் லீக் பண்ண மாதிரி இருக்குது, இல்லை இவங்களாம் ஃபேப்ரிகேட் பண்ணால் கூட ஆச்சரியப்பட முடியாது. அதனால் அதை விட்டுலாம். அப்படி அந்த லெட்டரே கம்ப்ளீட்டாக நான் அவாய்ட் பண்ணிடலான்னு பார்க்குறேன், டிஸ்கஷன் எடுக்காமல். ஸ்பீச்சில் நேற்று பேசினதுன்னு பார்த்தோம்னு சொன்னால், VTheLeader.org VTHELEADER நான் அந்த இதுவும் போடுறேன். அதில் போய் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா, உங்களை நீங்கள் இது பண்ணிக்கலாம், ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கா. அப்படி அதில் இப்போ கிட்டத்தட்ட இப்போ நான் வீடியோ பேசிகிட்டு இருக்கும்போது 11 லட்சம் பேர் சேர்ந்துருக்காங்க. மிகப்பெரிய விஷயம். அப்புறம் அண்ணாமலை இன்னுமே சொல்லியிருக்காரு, 10 மணி நேரத்தில் 10 லட்சம் பேர் சேர்ந்துருக்காங்க, மிகப்பெரிய விஷயம், ரொம்ப தேங்க்யூ எல்லாரும் சேர்ந்ததுக்குன்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், கண்டிப்பாக அரசியல் கட்சியாக இது மாறும்னு சொல்லிட்டார். பீப்புள் மூமெண்ட்டுன்னு சொல்லி பூசி மழுப்பாமல், பூசி மலிப்புங்கிற சென்ஸு பொதுவாக சொல்கிறேன், இப்போ பொதுவான பார்வையிலேருந்து சொல்கிறேன், பீப்புள்ஸ் மூமெண்ட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு, அப்புறமா ஃப்யூச்சரில் இதை வந்து மக்கள்லாம் பீப்புள்ஸ் மூமெண்ட் உள்ளே கூட்டிகிட்டு அதுக்கப்புறமா அந்த மாதிரி சொல்லாமல் இன்றைக்கே சொல்லிட்டார், இது அரசியல் கட்சியாக தான் வரப்போகுது. இன்ஃபேக்ட் அடுத்த பொது தேர்தலில் போட்டியிட போகிறோன்னு சொல்லிட்டார். எல்லாத்துலேயும் போட்டியிட போகிறோன்னு சொல்லிட்டார். அதாவது உள்ளாட்சியிலேருந்து எல்லாத்துலேயும் போட்டு போட போகிறேன்னு சொல்லிட்டார். அதனால் அது ஒரு மிகப்பெரிய விஷயந்தான். அறிவிச்சிட்டார், அரசியல் தான், அரசியல் கட்சி தான் சொல்லி அறிவிச்சிட்டார். அது எதிர்பார்க்கல. ஒரு பீப்புள் மூமெண்ட்டாகவே கொண்டு போயிட்டு அதுக்கப்புறமா மாற்ற வரோன்னு நினச்சேன். அப்படி பண்ணல, ஓப்பனாக சொல்லிட்டார். அது ஒரு விஷயம். இன்னொன்று வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது வந்து, பிஜேபி இதை பற்றி தப்பே சொல்லாமல், அதாவது நான் என்ன நினச்சேன்னா, இந்த உள்ளுக்குள்ளே இருக்கவங்க பண்ண தவறுகளை ஒரு சிலது சொல்லுவார் போல். ஏன்னா எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்குது, ஏன் பிஜேபி டொலி வந்து கேட்டுகிட்டே இருக்காங்க. அப்போ இவர் மேலேயும் ஒரு கெட்ட பேர் இருக்குது. என்ன கெட்ட பேர் இருக்குன்னா, இவர் வளர்த்தி விட்ட பிஜேபியே வந்து தட்டி விட்டு வராரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் குற்றம் சாட்டுறாங்க. அப்போ அதை வந்து எதிர்க்கிறதுக்காக அங்கே அவருக்கு நடந்த அநியாயங்களை சொல்லுவார். சொன்னால் அவங்களுக்கு அது காம்பன்சேட் ஆகுது இல்லை, ஏன் அண்ணாமலை வெளியே வந்தார் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் ஒரு காரணம் சொன்ன மாதிரி ஆச்சு இல்லை, அவர் மேலே உள்ள பழி கொஞ்சம் குறையும் இல்லை. அப்படி பண்ணுவார்னு நினச்சி பண்ணல. அது ரொம்ப ஒரு கண்ணியமாக இருந்தது. அது அரசியலில் எந்த அளவுக்கு அது லாபமாக இருக்கும்னு தெரியல. ஆனால் ஜென்ரல் டீசென்சி பயங்கர டீசெண்டாக இருந்துச்சு. யாரை பற்றி குறையே சொல்லலை. நிஜமாக நிறைய பிரச்சனை நடந்திருக்குன்றது நிறைய பேர் சொல்கிறாங்க, கூட இருக்க நிறைய பேர் சொல்கிறாங்க. அதெல்லாம் நம்ம இன்னொரு நாள் வீடியோவில் நான் என்ன பண்ணுறேன்னா, அவர் கூட இருந்த எல்லாரும் அண்ணாமலையனை பற்றி உள்ள அவருக்கு என்ன பிரச்சனை நடந்துச்சுன்னு சொல்லிகிட்டே வராங்க. நம்ம தனியாக பார்ப்போம். ஆனால் அவர் இந்த வீடியோவில் எதை பற்றியுமே சொல்ல, யாரையும் குறை சொல்லவே இல்லை. அதுக்கப்புறம் இன்னொன்று எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது என்னென்னு கேட்டிங்கன்னா, டீசெண்டான பாலிடிக்ஸ் மெயின்டைன் பண்ணணும்.
யாரும் யாரையும் திட்டாதீங்க, யாரையும் தரக்குறைவாக பேசாதீங்க. மைக் இருக்குங்கிறதுனால, கீபோர்டு இருக்குன்றதுனால, நீங்கள் யாரும் தெரியாது, வெளியே உலகத்துக்கு தெரியாதுங்கிறனால ஒரு அனானிமஸாக இருந்துட்டு கொச்சையாக பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டெப் என்ன சொல்லிட்டாருன்னு சொன்னால், எனக்கு ஆதரவாக இருக்கிறவங்க யாரையாவது தாக்கி பேசியிருந்தாலோ, யார் மனதையாவது புண்படுத்தி இருந்தாலும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படிங்கிறார். அதுவும் எனக்கு வந்து ஆச்சரியமாக இருந்துச்சு. இப்படி பொதுவாக ஆதரவாளர்களை குறை சொல்லி பார்த்துருக்கேன், ஆதரவாளர்கள் திட்டி பார்த்துருக்கேன். ஆனால் ஆதரவாளர்கள் பண்ண தப்புக்கு மன்னிப்பு கேட்குறது நான் பெருசாக ஞாபகம் இல்லை எனக்கு. அதுவும் வருந்துறேன்னா சொல்லுவாங்க, இந்த மன்னிப்புங்கிறது ஈகோ இடிக்குங்கிறதுனால நான் வருந்துகிறேன், ரெக்ரெட்லாம் சொல்லுவாங்க. பட் மன்னிப்பு கேட்குறேன்னே சொல்லியிருந்தார். சொல்லிவிட்டு அட்வைஸும் பண்ணார், யாரும் பண்ணாதீங்க, ஏன்னா நீங்கள் யாரை பற்றி பேசுகிறீங்களோ அவங்களுக்கு பின்னாடி ஒரு குடும்பம் இருக்குது, அவங்களுக்கு குழந்தை இருக்குது, அவங்களாம் பாதிக்கப்படக்கூடாது, அதனால் கண்ணியமாக இருப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். அதுக்கப்புறமா ஸ்லோகன் அப்படிங்கிற மாதிரி, என்ன ஸ்லோகன்னா, மாறுவோம் மாற்றுவோம். ஃபர்ஸ்ட் நம்ம மாறுவோம், நம்ம மாறினாலே பாதி பிரச்சனை சொல்லலாம். எல்லாரும் அவங்கவங்க மாறிட்டாங்கனாலே சமுதாயத்தை மாற்றுறதுக்கு ஒன்றும் கிடையாது இல்லை. ஸோ நம்ம மாறுவோம், அப்புறம் அதை மாதிரியே சமுதாயத்தை மாற்றுவோங்கிறது தான் ஸ்லோகன். அப்புறம் எல்லாருமே லீடர்ஸாக இருப்போம்னாரு. அதுக்கப்புறம் இந்த மூமெண்ட்டில் என்ன பண்ண போகிறதா அவர் சொல்லியிருக்காருன்னு சொன்னால், எல்லாருமே ஒரு பயிற்சி பெற போகிறோம். உள்ளாட்சியோட கேண்டிடேட்டாக இருந்தாலும் அவங்க வந்து என்ன பண்ணணும்னு சொன்னால், ஒரு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ்னு ஒன்று ஆரம்பிக்கிறாங்க போல். அது அப்துல் கலாம் ஐயா பேரில். ஏன்னா அப்துல் கலாம் ஐயா எனக்கு ரொம்ப பிடிக்கும், சின்ன வயசுல எல்லாம் சொல்லிட்டு அவர் பேரில் ஒரு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் மாதிரி ஒன்று ஆரம்பித்து அதில் ட்ரெயின் பண்ண போகிறோம். அந்த அப்துல் கலாம் ஐயா பேரில் நடக்கக்கூடிய அந்த இன்ஸ்டியூட்டில் ட்ரெயின் ஆனவங்க தான் எலெக்ஷனை நிற்க முடியுங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அதை வந்து நிறைய பேர் வரவேற்றிருக்கிறாங்க. எங்கே வந்து இந்த மாதிரி ட்ரைனிங் நம்ம சொல்லுவோம், பொதுவாக எல்லாத்துக்குமே எலிஜிபிலிட்டி இருக்குது, இந்த அரசியல்வாதிங்க மட்டும் எந்த கோர்ஸுமே படிக்காமல் எந்த ட்ரைனிங்குமே இல்லாமல் வந்துடுறாங்கன்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு மாற்றம் இருந்துச்சு. அப்புறம் இன்னொன்று என்ன சொன்னார்னா, சேர்ன் ஆகிட்டே இருக்கணும், ஒரே ஆள் உட்காந்தே இருக்கக்கூடாது. ஸோ எல்லா பதவிகளுக்கும் எல்லா பொறுப்புகளுக்கும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு டியூரேஷன் வைக்க போகிறோம். அந்த டியூரேஷன் தாண்டி அவங்க இருக்கக்கூடாது. அது வந்து தலைவர் பதவி, தலைவர்னு சொல்ல முதன்மையாக என்னோட பொறுப்பில் இருந்தே எல்லாருக்குமே வந்து இத்தனை டேர்ம் தான் அவங்க இருக்க முடியுங்கிற மாதிரி கொண்டு போகிறோம். புதுசு ஆள் வந்துகிட்டே இருப்பாங்க, புது ஐடியாஸ், புது உத்வேகம் இருந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி நிறைய புது மாற்றங்கள் பண்ண போகிறோம். அப்புறம் நம்ம கௌரவமாக நினைக்கிறவங்க மேலே, நம்ம இவ்வளோ நாள் பயணித்தவங்க மேலே யாருமே என்ன பண்ணாதீங்கன்னா எதுவும் தப்பாக பேசாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மூவ்மெண்ட்டில் ஜாயின் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு முடிச்சிட்டார். இப்போ நான் வந்து என்னோட மனநிலை சொல்கிறேன். இப்போ ஒரு 5-6 நிமிஷம் நான் என்ன நடந்துச்சுங்கிறத சொல்லியிருக்கேன், நீங்களும் பார்த்துருப்பீங்க. என்னோட மனநிலை வந்து பயங்கர மிக்சடாக தான் இருக்குது. ஒரு உத்வேகமும் இல்லை, பயங்கர சோகமும் கிடையாது. நார்மலாக இருக்கேன், பட் குழப்பமாக இருக்கேன். கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்க போது நான் கொஞ்சம் நிதானமாக நிறுத்தி என் மனசில் என்ன இருக்குன்றதை சொல்கிறேன். எனக்கு திரும்ப ஓடிட்டே இருக்க ஒரு விஷயம் இருக்குது, ஒரு உறுத்தலான ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. என்னதுக்குன்னு கேட்டிங்கன்னா, பாராளுமன்றத்தில் ராகுல் காந்தி அவர்கள் என்ன பண்ணாருன்னு சொன்னால், மோடிஜியை கை காமிச்சு, உங்கள் வாழ்நாளில் நீங்கள் வந்து தமிழ்நாட்டு மக்கள் ஆள மாட்டீங்க அப்படின்னு சொல்லியிருப்பார். அவரையுமே தமிழ்நாடு மக்கள் நிராகரிச்சிட்டாங்க. காமராஜருக்கு அப்புறமா காங்கிரஸ் ஆட்சிக்கே வர முடியல. அவர் கட்சி தமிழ்நாடு மக்கள் ஆதரிக்கலை, நிராகரிக்கிறாங்கிறத விட்டுட்டு மோடிஜியை கை காமிச்சு, சின்ன பையன், மோடிஜி கம்பேர் பண்ணும்போது ஒரு வயசு சின்னவர் தானே, மோடிஜி எவ்வளோ பெரிய ஒரு தியாகம் பண்ணி வாழ்ந்துட்டுருக்காரு, அவரை கை காமிச்சு நீங்கள் வந்து தமிழ்நாட்டு மக்களை உங்கள் லைஃப் ஃபுல்லாக, உங்கள் வாழ்நாள் முழுக்க நீ தமிழ்நாடு மக்கள் ஆள மாட்டீங்கன்னு சொன்னது வந்து எனக்கு ரொம்ப உறுத்தலான ஒரு ஸ்டேட்மெண்ட். மோடிஜிக்குமே அது ஒரு ஏக்கம் இருக்கும்னு நினைக்கிறேன். தமிழ் மக்கள் நம்மளை நிராகரிக்கிறாங்களே, கடந்து 3 எலெக்ஷனாக வந்து நிராகரிக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு வருத்தம் இருக்கும்னு நினைக்கிறேன். அவர் பேச்சிலே அந்த வழி தெரியும். அது வந்து போகும் அப்படின்னு நான் நம்பிட்டு இருந்தேன். ஏன்னா அண்ணாமலை என்ன இருக்கிறாரு, ஸோ அண்ணாமலை என்ன மாதிரி நம்மளுக்கு நம்பிக்கை இருக்குது. அப்போது தமிழ் மக்கள் மோடிஜிக்கு ஆதரவு கொடுத்துட்டாங்க, மோடிஜியை புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வரும்னு நம்பிட்டு இருந்தேன் நான். மேபி 29லேயோ ஏதோ ஒன்றில் மோடிஜி இன்னொரு 5 இயர்ஸ் அப்படி கண்டினியூ பண்ணிட்டு இருந்தாருன்னு சொன்னால், அதில் அட்லீஸ்ட் வேறு ஏதாவது ஒரு பொறுப்பில் பிரசிடென்ட்டாவோ இல்லை வேறு ஏதாவது ஒரு பொறுப்பு அவருக்கு உண்டு பண்ணிலாம் அவர் இருப்பாரெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ அது வந்து இப்போது அண்ணாமலை வெளியே வந்ததுக்கப்புறமா அந்த ராகுல் காந்தி சொன்னது நடந்துருமோ, தமிழ்நாடு மக்கள் வந்து மோடிஜி ஆதரிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வராது டேரெக்டாக. இப்போ அண்ணாமலை ஜெயிச்சு அண்ணாமலை மோடிஜிக்கு சப்போர்ட் பண்ணுறதுங்கிறது வேறு. மோடிஜி கட்சி இனிமேல் பிஜேபி தானே. அந்த பிஜேபி வந்து இப்போ இவங்க பண்ணுற வேலையெல்லாம் பார்த்தா அண்ணாமலை வெளியே வந்துட்டார், பிஜேபியில் இருக்க பார்ட்டி எல்லாருமே வெளியே வந்துட்டாங்க. அப்படிங்கும்போது ராகுல் காந்தி சொன்னது நடந்துருமோங்கிறத என்னால் ஏற்றுக்க முடியாத ஒரு உறுத்தல் ஓடிட்டே இருக்குது. இது ஒரு பக்கம். ஆனால் இதுக்கு என்னோட விடை என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரியான ஒரு சில மேலோட்டமான ஃபிலிம்ஸியான விஷயங்கள் நம்ம ஒரு எமோஷன் அட்டாச்மெண்ட் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறது எனக்கு ஒரு படிப்பினை தான். ஏன்னா எனக்கு மகாபாரதத்தில் வந்து ஒரு கற்றுக்கிட்ட ஒன் ஆஃப் தி பிக்கஸ்ட் லெசன் என்னன்னு கேட்டிங்கன்னா, பீஷ்மர் கிட்ட கேட்பாங்க, நீங்கள் எதுக்கு வந்து துரியோதன கூட போய் சண்டை போடுறீங்க, நீங்கள் எல்லாம் தர்மம் தெரிஞ்ச ஆள், சீனியர் மோஸ்ட் ஆள், நீங்கள் எதுக்கு துரியோதன கூட என்ன சண்டை போட்டீங்கன்னு கேட்கும்போது அவர் எடுத்த சங்கல்பத்துக்கு ரொம்ப முக்கியம் கொடுத்தாரு. நான் ஒரு சங்கல்பம் எடுத்தேன், அந்த சங்கல்பத்தை வந்து நிறைவேற்றுறது தான் என்னோடய தர்மம்னு நான் நினச்சேன். அதனால நான் வந்து என்ன பண்ணிட்டேன்னா அதுலேயே நிறுத்திட்டேன், நான் அதோட பிக்கர் தர்மத்தை பற்றி நான் யோசிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு அவர் புரிஞ்சுக்கிறது தான் கடைசியில் வரும். நான் அந்த ஒரிஜினல் அந்த இதெல்லாம் படித்ததில்லை, அதுக்கப்புறம் நான் கமெண்ட்ரிஸ் அதெல்லாம் படித்தது தான். அப்போ அதே போல் நம்ம என்ன பண்ணிடக்கூடாதுன்னு சொன்னால், ஒரு சின்ன விஷயத்தில் போய் எமோஷன் அட்டாச் பண்ணி அது மூலமாக நம்ம முடிவுகளையோ இல்லாட்டி சூழ்நிலையோ புரிஞ்சிக்கக்கூடாது.
அப்போ மோடிஜியை பற்றி இவர் சொல்லிட்டாரு, அந்த வாக்கியத்தை வந்து பொய்யாக்கணுங்கிறது வந்து பிரதானமாக்கிட்டு, மக்களுக்கு நல்லது நடக்கணும், நாடு நல்லா இருக்கணும், நாடு முன்னேறணும் அப்படிங்கிறத செகண்டரி ஆக்கிட்டு, நம்ம அட்டாச்மெண்ட் டுவர்ட்ஸ் மோடிஜி எதனால நாடுக்காக தான், அதை மறந்துட்டு நம்ம வந்து தப்பாக தேவையில்லாத ஒரு எமோஷனல் அட்டாச்மெண்ட் வச்சுக்கூடாது. அதனால் அதெல்லாம் ஒரு பக்கம். ஆக்சுவல் வந்து மக்கள் தான், மக்கள் நல்லா இருக்கணும், நாடு நல்லா இருக்கணுங்கிறது தான். அது எந்த பாதையாக இருந்தாலும் ஓகே அப்படிங்கிற ஒரு புரிதல் வரும்போது எனக்கு இது ஓகே அடிபட்டுறதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பிஜேபி நம்மளுக்கு பற்றி கவலை இல்லை, இதை பற்றி கவலை இல்லை, நாடு நல்லா இருந்தால் நல்லது தான்ப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட். அது வந்து ஒரு விஷயம் எனக்கு ஓடிட்டே இருந்த விஷயம் வந்து அதுக்குண்டான என்னோட கவுண்டர் ஆர்கியூமெண்ட் அதையும் நான் வந்து உங்ககிட்ட திங்கிங் அலவுட் அவ்வளோதான். இல்லை என்ன யோசிச்சேங்கிறத சொல்கிறேன். அண்ணாமலை அண்ணனை பொறுத்த வரைக்கும் ஒரு மேஜர் குற்றச்சாட்டு இல்லை, வெளியே இருக்க எல்லாரும் என்ன சொல்லிட்டு இருப்பாங்கன்னு சொன்னால், அவர் வந்து கரப்டோ அப்படின்ற ஒரு டவுட் இருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் தள்ளி இருக்கவங்க, வெளியே இருக்கவங்க, ஏன்னா நிறைய பேர் இப்படி சேற்ற வாரி இருக்கிறாங்க இல்லையா, அப்போ அவங்க சொல்கிறாங்க. அதுக்கு வந்து இதில் ஒரு தெளிவான விடை கிடைச்சதான் நான் பார்க்கல. ஏன்னு கேட்டிங்கன்னா, பிஜேபி கூட இருக்கிறது வந்து அவ்வளோ பெரிய இம்யூனிட்டியாக தான் இருக்கணும். நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, ஒரு சப்போஸ் ஒரு கற்பனை பண்ணுங்கள், நிஜமாலுமே ஒரு கரெக்டாக இருக்கிறாருன்ற பட்சத்தில் அவருக்கு வெளியே வந்தால் சேஃபாக, உள்ளே இருந்தால் சேஃபானா சென்ட்ரல் கவர்மெண்ட் கீழே இருக்கிறது அவருக்கு சேஃப். ஏன்னா அங்கே தானே எல்லாம் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி இருக்குது, ஒரு ப்ரொடெக்ஷன் இருக்குது, அதெல்லாம் இருக்குது. அதை தாண்டி அவர் வெளியே வராருன்னு சொன்னால், அவர் க்ளீனாக இருக்கிறதுனால தான் அவர் வெளியே வந்து கட்சி ஆரம்பித்து காம்படிட்டர் மாதிரி இருக்க முடியுது. ஏன்னா அதானே பயப்படுறாங்க எல்லாருமே. அப்போ இது வந்து அது ப்ரூவ் தானே பண்ணுது. இல்லை இன்னொரு ஆர்குமெண்ட் எடுப்பாங்க, என்ன எடுப்பாங்கன்னு சொன்னால், இவர் கரப்ட்டுங்கிறனால பிஜேபி அவர் வெளியே துரத்திட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சிலர். ஆனால் அதுவும் ஒரு மட்டமான ஒரு ஃப்ளாட் ஆர்குமெண்ட் தான். இப்போ நீங்கள் பொதுவாக இப்போ பாருங்கள், ஒரு ஒன் டேயில் 11 லட்சம் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. நம்மளுக்கே தெரியுது பிஜேபியிலேருந்து தான் மெஜாரிட்டி வர்றாங்க. பிஜேபியோடைய மாநில துணைத் தலைவர் கருநாகராஜ் அவர் வெளியே வந்திருக்கிறாரு. அப்புறம் பொள்ளாச்சியோட 2024 கேண்டிடேட் வசந்தராஜன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பர்சனலாக தெரியவே தெரியாது, பட் எனக்கு அவர் ரொம்ப ஒரு நல்ல அரசியல்வாதியாக எனக்கு நான் பார்க்குறேன். அவரை பற்றி நம்ம ஒரு நாள் பேசுவோம். அவர் வந்து இப்போ அண்ணாமலை கூட வந்துட்டார். இந்த மாதிரி நிறைய பேர் பிஜேபியிலேருந்து வெளியே வந்துட்டு இருக்காங்க. அப்போ இவர் நீங்கள் வந்து அவர் கரப்ட்டுங்கிறனால துரத்திட்டேன் அப்படின்னு சொன்னால், அது துரத்துனால பாஜக நட்டம் தானே. அப்படி கரப்ட்டுங்கிறனால அவங்க துரத்துறாங்கிற பட்சத்தில் துரத்தும் போது உங்களுக்கும் அவர் மேலே ஒரு கண்ட்ரோல் இருக்குது, என்ன ஒரு கரப்ட்டுங்கிறனால கண்ட்ரோல் இருக்குன்னு நினச்சிங்கன்னு சொன்னால், நீங்கள் வந்து அவர் பார்ட்டி ஆரம்பிக்க விடாமல் பண்ணலாம். இந்த மாதிரி நீங்கள் இன்னும் கொஞ்சம் இதுதானே பண்ணியிருப்பாங்க. அப்போது அந்த ஆர்குமெண்ட்டுமே தப்பான ஆர்குமெண்ட்டாக தான் இருக்குது. அதாவது அவர் கரப்ட்டுங்கனால வெளியே துரத்திட்டாங்கிற ஆர்குமெண்ட் தப்பாக இருக்குது. இவர் கரப்ட்டு அப்படிங்கிற ஆர்குமெண்ட்டே தப்பு. ஏன்னா வெளியே வந்தாலும் அவருக்கு ப்ரொடெக்ஷன் கம்மி. அதனால் இந்த முடிவு எடுக்கும்போது இந்த அலிகேஷன்ஸ்க்கு வந்து ரொம்ப வெயிட்டேஜ் குறைஞ்ச மாதிரியும் ரொம்ப தப்பாக கணிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் வந்து எனக்கு இது வெளிப்படுத்துதுன்னு நினைக்கிறேன். மூணாவது முக்கியமான கேள்வி, ஏன் இப்படி பண்ணுறாரு? ஏன் வந்து உள்ளேயே சரி பண்ண முடியாதா? எல்லா சேலஞ்சஸையும் ஃபேஸ் பண்ணணும்ல, ஒரு தலைவர்னால் எல்லா சேலஞ்சஸையும் ஃபேஸ் பண்ணி ஜெயிச்சு தானே வரணும் அப்படிங்கிற கேள்வி ஓடிட்டே இருக்குது. ஏன்னா தெரியுது நம்மளுக்கு, அவருக்கு அமித்ஷா போய் பார்க்க முடியுது, பேச முடியுது. மோடிஜி கூட இப்போ ரீசெண்டாக லாஸ்ட் 10 days முன்னாடி கூட மோடிஜி கூட ஒரு மேடையில் உட்காந்து ரொம்ப நேரம் பேச முடியுது. அப்போ அந்தளவுக்கு உங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னா ஆக்சஸ் இருக்குது, டாப் லீடர்ஷிப் வரைக்கும் ஆக்சஸ் இருக்குது. அப்படி இருக்கும்போது சண்டை போட்டு தமிழ்நாடு பிஜேபியே நீங்கள் கைக்குள்ளே கொண்டு வர்றதுங்கிறது இன்னொரு நல்லா இருக்குமே அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி ஓடிட்டே இருக்குது. அப்போ அதுக்கு என்ன எனக்கு யோசனை வருதுன்னு சொன்னால், இதெல்லாம் கரெக்டாக இருக்கலாம், தப்பாக இருக்கலாம், நாளைக்கு எப்படி போகுதுங்கிறத பொறுத்து நம்ம பெட்டராக தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த யோசனைக்கு ஏன் அவர் உள்ளேருந்து ஃபைட் பண்ணி ஜெயிக்கலை அப்படின்ற யோசனைக்கு சம்டைம்ஸ் என்ன ஆகுதுன்னு சொன்னால், நம்மளுடைய நோக்கம் எதுக்காக வந்தோங்கிறத விட்டுட்டு வேறு ஏதோ தேடி ஓடுற மாதிரி மாறிடுது. பிஜேபியை சரி பண்ணுறதுக்காக அரசியல் வந்தாரா? தமிழ்நாட்டு பிஜேபி வந்து உள்ளுக்குள்ளே நிறைய பாலிடிக்ஸாக இருக்குது, பிரச்சனையாக இருக்குது, அதை சரி பண்ணுறதுக்காக அவர் வந்தாரா, இல்லை மக்களுக்கு நல்லது பண்ணுறதுக்காக வந்தாரா அப்படிங்கிற கேள்விக்கே போயிட்டோன்னு சொன்னால், இது இல்லையே நோக்கம். இப்போ நம்மளுக்குமே நோக்கம் வந்து ஏற்கனவே பேசின மாதிரி அண்ணாமலையை சப்போர்ட் பண்ணுறதோ மோடி சப்போர்ட் பண்ண நம்ம நோக்கம் கிடையாது. அது ஒரு மீன்ஸ் தானே. அந்த மாதிரி பிஜேபிங்கிறது ஒரு வெஹிக்கிள் தானே. அப்போ நம்ம வெஹிக்கிளை சரி பண்ணிட்டு உட்காந்துட்டு அதனால் என்ன பிரயோஜனம்? அதனால் நாளைக்கு பின்ன நாட்டு மக்களுக்கு நல்லது நடக்கும் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி ஸ்ட்ரைட்டாகவே பண்ணிட்டோன்னா இப்போ இந்த வெஹிக்கிளை தூக்கி போட்டலாமே அப்படிங்கிற ஒரு தாட் இருக்கலாங்கிறது எனக்கு கிடைச்ச பதில்னு வச்சுக்கோங்களேன். அது ஒன்று. இன்னொன்று என்னென்னு பார்த்தோன்னு சொன்னால், இதுவும் வந்து எனக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த நம்ம எதுக்காக வந்தோம், பிஜேபி சரி பண்ணுறதுக்காக வந்தோம், மக்கள் சரி பண்ணுறதுக்காக வந்தோங்கிறதுக்கு எனக்கு இன்னொரு ரெஃபரன்ஸ், ஸ்ட்ரைக்கான ரெஃபரன்ஸ் வந்து மகாபாரதத்தில் என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னால், திருதராஷ்டருக்கு வந்து அவருடைய லட்சியமே அவருக்கு கண்ணு தெரியல அப்படிங்கிறத வந்து இருக்கக்கூடாது, டிசபிலிட்டின்னு யாரும் நினைக்காத அளவுக்கு நம்ம இருக்கணுங்கிறது ஒரு அப்சஷன் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டிசபிலிட்டி அக்செப்ட் பண்ணிவிட்டு மற்றது போகாமல் அது இருக்காருன்ற மாதிரி நான் படிச்சிருக்கேன். அதே போல் இது ஒரு பிரச்சனை, பிஜேபிங்கிறது ஒரு பிரச்சனை. இது அப்சஷனாக எடுத்துக்கிட்டு இதை சரி பண்ணுறது தான் என்னுடைய லீடர்ஷிப் குவாலிட்டி நான் காமிக்கிறேன்றது அப்சஷனாக எடுத்துக்காமல் ஐ அக்செப்ட் மை ஃபெயிலியர், ஆமாம் என்னால் வந்து இது என்ன பண்ண முடியல, சரி பண்ண முடியல, தூக்கி போட்டு நான் ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிக்கிறேன்னு ஆரம்பிச்சிட்டாரு, அது ஓகே அப்படிங்கிற மாதிரி தோணுது. அடுத்த கேள்வி வந்து, இவங்களை பார்க்கும்போது இவங்க உள்கட்சி ஆளுக்கும் யாருன்னு சொன்னால் சென்ட்ரல் பிஜேபி கட்சிக்கு உள்ளே இருக்கிற ஆளுக்கும் கட்சிக்கு வெளியே இருக்க ஆளுக்கும் பெரிய வித்தியாசம்லாம் காமிக்கிறது இல்லை. நல்லா அவங்களா இருந்தாங்கன்னு சொன்னால், நாட்டுக்கு நல்லது பண்ணுறதா இருந்தால் அவங்க ரெண்டு பேரும் ஈக்குவலாக தான் ட்ரீட் பண்ணுறாங்க.
ஒரு எக்ஸாம்பிளுக்கு பிஇபிஎஸ் இருக்கிறாரு, அவர் வந்து மோடிஜியோட பதவியேற்பு விழாக்கே வரமாட்டேன்னு சொல்லியிருக்கிறாரு. 24 அவரை கழட்டி விட்டார். தப்பு தப்பாக பேசுகிறாங்க, மோடிஜி மாதிரி வேஷம் போட்டு கேவலமாக பிரச்சாரம் பண்ணாங்க. ஆனால் அவரை வந்து அவ்வளோ மரியாதை கொடுத்து அவ்வளோ கண்ணியமாக அவரை ட்ரீட் பண்ணி உள்ளே கொண்டு வராங்க. நிதிஷ்குமார்கள் அவ்வளோ தப்பு தப்பாக பேசினார். இன்ஃபேக்ட் மோடிஜி சிஎம்மாக இருக்கும்போது நிதிஷ்குமார் வந்து மோடிஜி பீகாருக்குள்ளே வரக்கூடாதுன்னா சொன்னார். அலையன்ஸில் இருந்துக்கிட்டே கேம்பெயின் பண்ணுறதுக்கு மோடி வரக்கூடாதுன்னு சொன்னார். அந்தளவுக்கு விஷமமாக இருந்தார். சந்திரபாபு நாயுடு என்னென்னவோ பேசியிருக்காரு. இதெல்லாம் இருந்தாலுமே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் அவங்கள திரும்ப ஏற்றுக்கிறாங்க, திரும்ப அதே மரியாதை மதிப்பு கொடுக்குறாங்க. ஏன்னு சொன்னால் நாட்டுக்கு நல்லது நடக்குதா, தமிழ்நாட்டுக்கு நல்லதா, சரி ஓகே எனக்கு இந்த குழப்பம்லாம் இல்லைன்னு சொல்லி எடுத்துக்கிறாங்க. அதே போல் வெளி பார்ட்டி ஆளுங்க பவன் கல்யாண் அவர்கள் இருக்காருன்னு சொன்னால் பவன் கல்யாண் அவர்களுக்கு அவ்வளோ அந்தஸ்து மரியாதை கொடுத்து பாசமாக பார்த்துக்கிறாங்க. அதே மாதிரி ராம்விலாஸ் பாஸ்வான் அவர்களோட பையன் சிராக் பாஸ்வான், அவரையும் வந்து மோடிஜி அவ்வளோ பையன் மாதிரி ட்ரீட் பண்ணுறாரு. அப்போது சென்ட்ரல் பிஜேபியோட சப்போர்ட் வாங்குறதுக்கு, சென்ட்ரல் பிஜேபியோட மதிப்பு மரியாதை வாங்குறதுக்கு, சென்ட்ரல் பிஜேபியோட கோஆப்ரேஷன் வாங்கிக்கிறதுக்கு நீங்கள் உள்ளூருக்குன்னு அவசியமே இல்லை போலையே. நீங்கள் இபிஎஸ்சியும் வந்து நாட்டுக்கு நல்லதுன்னா எம்பி நம்பர்ஸ் கிடைக்கணும்னு சொன்னால் நீங்கள் அரவணைச்சிக்க போகிறீங்க, நீங்கள் வந்து பாகுபாடு காமிக்க மாட்டீங்க, பாரபட்சம் காமிக்க மாட்டீங்கன்னு சொன்னால் அப்போது பெரிய ஒரு டிஃப்ரென்ஸ் இல்லையே. இவர் தனியாக ஆரம்பிக்கிறதுக்கும் உள்ளேருந்து ஆரம்பிக்கிறதுக்கும் என்ன, அவர் ஒன்றும் லூஸ் பண்ணலையே. இப்போ அவர் வெளியே போயிட்டு ஜெயிச்சாருன்னு சொன்னால் அதே மதிப்பு மரியாதை, அதே டைமு, அதே அப்பாயின்மெண்ட்டு, அதே கோஆப்ரேஷனு எல்லாமே கொடுக்க தான் போகிறீங்க. அதே அட்வைஸ் எதுவும் இல்லை நான் என் பார்ட்டி மக்களுக்கு தான் நான் அட்வைஸ் பண்ணுவேன், உனக்கு அட்வைஸ் பண்ண மாட்டேனே இவங்க சொல்கிறது இல்லை. இவங்க வந்து நாடு நல்லதுன்னு தான் ஃபஸ்ட்டு வச்சுருக்காங்க. இது சொல்கிறோமே, நம்மளே சொல்கிறோமே, பிஜேபி வந்து நேஷன் ஃபஸ்ட்டு தான் வச்சுருக்கு. இப்போ நேஷன் ஃபஸ்ட்டு வரும்போது பார்ட்டி நெக்ஸ்ட் ஆகிடுது. அப்போது அண்ணாமலை நான் வெளி பார்ட்டியாக இருந்தேன்னா பிஜேபி பார்ட்டியாக இருந்தேன்னா நேஷனுக்குன்னு வந்துருச்சுன்னு சொன்னால் அவர் உள்ளேருந்து பண்ணுறதையும் வெளியேருந்தே பண்ணிட்டு போயிடலாம் போல். அப்போ அந்த டெக்னிக்காலிட்டிலையும் அவர் தனியாக ஆரம்பிக்கிறதுனால எந்த பாதிப்பும் வரையும் தெரில. எனக்கு இன்னொரு கேள்வியும் ஓடிட்டே இருந்துச்சு. இது வந்து ஆக்சுவலாக 2024 எலெக்ஷனில் ஒரு இன்டர்வியூவில் நாவிகா குமார், டைம்ஸ் நோ நாவிகா குமார் கூட அண்ணாமலை நான் இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்கும்போது க்ரௌட்லேருந்து ஒரு சின்ன பையன் கேட்டிருப்பான் அந்த டவுட். நீங்கள் மாறிட்டே இருக்கீங்களே, நீங்கள் வந்து இன்ஜினியரிங் படிச்சிங்க, அப்புறம் அதை விட்டுட்டு எம்பிஏ போயிட்டீங்க, அப்புறம் அதை விட்டு ஐபிஎஸ் போனீங்க, அப்புறம் அதை விட்டு அரசியலுக்கு வந்துட்டீங்க, அப்படி மாறிட்டே இருக்கீங்களே, நான் எப்படி நம்புறதுங்கிற மாதிரி கேள்வி கேட்டிருப்பேன். இப்போ அது அடுத்து இன்னொரு லெவலில் தாண்டிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறாரு, பிஜேபி விட்டு தனி பார்ட்டி வந்துருச்சு. அப்போது எங்கேயோ ஒரு இடத்துல வந்து மிஸ் ஆகுதோ. நம்ம பொதுவாக ஒரு ப்ரொஃபைல் பார்ப்போம்ல, ஒரு ப்ரொஃபைல் பார்த்தோன்னு சொன்னால் கம்பெனி மாறிட்டே இருக்கிறாங்கன்னு பார்ப்போம்ல, அந்த மாதிரி ஏதாவது இருக்குதோ அப்படின்னு யோசிச்சு பார்த்தோன்னு சொன்னால் அந்த ஒரு குழப்பம் இருக்குது. அதில் நான் 2 பாசிட்டிவ் பார்க்குறேன். அது என்னென்னு நம்மளுக்கு ஃபியூச்சர் தான் பதில் சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து கரெக்டான டெசிஷனாக தப்பான டெசிஷனாக ஃபியூச்சர் தான் சொல்ல போகுது. பொறுத்திருந்து பார்ப்போம். எனக்கு நம்பிக்கை இருக்குது, அவர் நல்ல நோக்கத்தோடு தான் நகர்றாரு, நம்பிக்கை இருக்குது. அதனால் அது ஒரு பக்கம். ஒரு பாசிட்டிவான ஆங்கிள் அதை யோசித்து பார்த்தோன்னு சொன்னால் அவர் என்ன அடுத்தடுத்த ஸ்டெப்பையுமே அவர் வந்து என்ன பண்ணிடுறாருன்னு சொன்னால் அதை ஃபோர்கோ பண்ணுறதுக்கு தயங்குறது இல்லை அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு ஆங்கிளில் நெகட்டிவாக பார்க்கலாம். இன்னொரு ஆங்கிளில் பார்த்தா அது அப்நார்மல் குவாலிட்டியாக இருக்குது. அப்நார்மல் குவாலிட்டி ரொம்ப போற்றத்தக்க குவாலிட்டியாக இருக்குது. மோடிஜி பார்த்து ஃபோட்டோ எடுக்கவே லைஃப் டைம் மிஷனாக வச்சுருக்கவங்க இருக்காங்க. அப்படி இருக்கும்போது மோடிஜி கூட தொடர்பில் இருக்கக்கூடிய ஒரு நபர் மோடிஜி கிட்ட போய் நோ சொல்கிறதுக்கு எனக்கு தெரிஞ்சு யாரால் முடியும்? அது எப்படி ஒரு நோ சொன்னாரான்னு தெரியல, அது தப்பிச்சிட்டாரான்னு எனக்கு தெரியல. பட் ஸ்டில் நீங்கள் எஃபெக்டிவ்லி நோ தானே சொல்லியிருக்கீங்க. அப்போது அவ்வளோ தூரம் வந்து அவர்கிட்டயே நோ சொல்ல முடியுது அப்படிங்கிறது வந்து ஒரு குவாலிட்டி தான். அப்போ கன்விக்ஷன், நம்ம மனசில் என்ன நினைக்கிறோன்றது ஒரு கன்விக்ஷன் ஒன்று, அது பெரிய விஷயம் அப்படிங்கிறது ஒன்று. இன்னொன்று, இவர் போகிறதுமே வந்து அதை தொட்டு பிக்கர் ஆம்பிஷன் எடுத்துக்கிறாருன்றதையும் பார்க்க முடியுது, பிக்கர் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறாருன்னு பார்க்க முடியுது. அப்போ இன்ஜினியரிங் எம்பிஏ ஓகே, அது கொஞ்சம் டெக்னிக்கல் படிக்கிற வயசுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, நான் லக்னோ போகிறேன், அங்கே நான் மக்கள் கஷ்டப்படுறத ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ஏன்னா தமிழ்நாட்டில் வந்து அவ்வளோ கஷ்டப்படுற சூழ்நிலை இல்லை, பட் யூபியில் லக்னோவில் ரொம்ப கஷ்டப்படுற சூழ்நிலையை பார்க்குறேன். அதை பார்க்கும்போது எனக்கு மக்கள் சேவ் பண்ணணும் ஆசை வருது. ஸோ ஐபிஎஸ் எடுக்கிறேன். ஐபிஎஸ் எடுத்ததுக்கப்புறமா பியூரோக்ரஸியில் நம்ம தப்பு நடந்ததுக்கப்புறமாவே நம்மளோட வேலைகள் இருந்துகிட்டே இருக்குது. அப்போ தப்பு நடந்ததுக்கப்புறமா நம்ம வேலைகள் இருக்குதுன்னு சொன்னால் தப்பை நடந்ததுக்கு முன்னாடி நம்ம போய் எதாவது வேலை பண்ண முடியணும்னு சொல்லிட்டு நம்ம வந்து லெஜிஸ்லேச்சருக்குள்ளே போகணும்னு சொல்லிட்டு நான் அரசியலுக்குள்ளே வரேன் அப்படின்றது. இப்போ அரசியல் என்ன ஃபீல் பண்ணுறாரு, இப்போ நான் ஒரு முதல்லன்னு சொல்கிறேன், இது ஆக்சுவலி இப்போ சொல்லலை, அவர் கட்சி சேர்ந்ததுலேருந்து சொல்லிட்டுருக்காரு, நான் மேனேஜர் இருக்க போகிறது இல்லை, நான் தலைவனாக தான் இருக்க போகிறேன்னு சொல்கிறார். அந்த ஸ்பேஸ் வந்து இங்கே கிடைக்கலைங்கிறது நம்மளே பார்க்க முடிஞ்சுது. அது முடிவு பண்ணுறாரு. என்ன முடிவு பண்ணுறாருன்னா, நான் இப்போது இன்னொரு ஒரு க்ளோரிஃபைடு எம்ப்ளாயியாக ஒரு மேனேஜராக இருந்துட்டு அரசியலில் நம்ம என்ன பண்ண வந்தோமோ அதை நோக்கத்தை நிறைவேற்ற முடியாமல் இருக்கக்கூடாது. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னால் அரசியலில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும்னு நினைக்கிறோம். அப்போ நிறையா ஐடியாஸ், பிரில்லியன்ட் ஐடியாஸ் வச்சுருக்காரு, க்ரியேட்டிவ் ஐடியாஸ் வச்சுருக்காரு, மாடர்ன் ஐடியாஸ் வச்சுருக்காரு. அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு சிரமமாக இருக்கும். அப்போ நம்ம போய் பிஜேபி லீடர்ஷிப்பை தொந்தரவு பண்ணிகிட்டே இருக்க வேண்டாம்னு நினைக்கிறேன். அப்போ நம்மளே பண்ணலாம்னு நினைக்கிறாரு. அப்போ ஐபிஎஸ்லேருந்து அரசியல், இன்னும் அரசியலில் தான் இருக்கிறார்.
அதனால் இப்போ அரசியல் விட்டு போகல. அதனால் இதை வந்து நம்ம ஒரு திருப்பி ஜம்ப்புன்னு நம்ம நினைக்க தேவையில்லை. பிஜேபியில் வெளியே வந்தார், ஓகே. ஸோ அப்படி பார்க்கும்போது இவரோட ஆம்பிஷன்ஸ் இன்னும் வந்து பெஞ்ச் மேலே கூட்டிகிட்டே போகிறாரு, இல்லாட்டி இவரோட ரெஸ்பான்சிபிலிட்டி கூட்டிகிட்டே போகிறாரு. ஸோ கடைசியில் என்னோட எக்ஸ்பெக்டேஷன் என்னென்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாடு அரசியல் அண்ணாமலை அண்ணன் வெர்சஸ் பிஜேபின்னு ஆகணுங்கிறது என்னோட எக்ஸ்பெக்டேஷன். அது இப்போ கண்ணுக்கு முன்னாடி தெரியுதான்னு கேட்டிங்கன்னா தெரியல. தமிழ்நாடு பாஜக பரிதாபமாக தான் இருக்குது. விஜய் அவர்களுக்கும் பயங்கர ஒரு சப்போர்ட் இருக்குது. ஆனால் அது வந்து ஒரு சீட்டு கட்டில் கட்டின பில்டிங் மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஏன்னா அதில் ஒரு ஃபவுண்டேஷன் இல்லை. இவர் ஃபவுண்டேஷன் தான் பில்டு பண்ணணும்னு நினைக்கிறாரு. இவர் சொன்ன மாதிரி 500 நாள் முன்னாடி கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணுவார்னு நினைக்கிறேன். எல்லா கேண்டிடேட்டுக்கும் ட்ரைனிங் கொடுப்பாரு, ஃபீல்டு ஒர்க் பண்ணுவாங்க. அது மாதிரி ஒரு மாடல் பண்ணணும்னு ஆசைப்பட்றாருங்கிறது நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. அதனால் அது ஏன் இந்த ஆசைன்னு கேட்டிங்கன்னா, விஜய் அவர்கள் ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தோன்னு சொன்னால் ஆளுங்கட்சியும் திராவிட கொள்கை இருக்கும், எதிர்கட்சியும் திராவிட கொள்கை இருக்கும், சுற்றி இருக்க மற்ற எல்லா எதிர்கட்சிகளும் திராவிட கொள்கைகள் இருக்கும். அப்போ ஒரே கொள்கை வந்து மொத்த ஸ்டேட்டையுமே ஆக்கிரமிச்சிருக்குது. இவங்களும் ஆளுங்கட்சியும் டிஎம்கேயும் பெரியார் கும்பிடுவாங்க, ஏடிஎம்கேயும் பெரியார் கும்பிடுவாங்க. இதை வந்து உடைக்கணும். ஏன் எல்லாரும் வந்து இப்போ என்ன சொல்கிறாங்க, அண்ணாமலை அண்ணா வெர்சஸ் விஜய்ன்னு சொல்கிறாங்க. நான் ஆசைப்படுறது இல்லாட்டி எதிர்நோக்கிறது வந்து அண்ணாமலை அண்ணா வெர்சஸ் பிஜேபின்னு இருக்கணும், அகெயின்ஸ்டுன்னு கிடையாது. அகெயின்ஸ்ட் எதில் இருக்கணும்னு கேட்டிங்கன்னா, யார் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணுறாங்கிறதுல இருக்கலாம். ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து ஹெல்தியான கிரிட்டிசிசம் வச்சு பண்ணுற தவறுகளை சரி பண்ணலாம், இல்லை அந்தந்த ஸ்ட்ரக்சரில் இருக்க தவறுகளை வந்து அவங்கவுங்க சுட்டி காமிக்கலாம். எப்படி டிஎம்கே ஏடிஎம்கே இருந்துச்சோ, ஒரே சித்தாந்தம் ஒரே கொள்கை, 2 பேரும் கொள்ளை அப்படின்னு சொல்லலாம். இதில் வந்து எப்படி இருக்கணும்னு ஆசைப்பட்றேன்னு சொன்னால், ஒரே சித்தாந்தத்துக்கு 2 பேர் வந்து ஃபைட் பண்ணால் தமிழ்நாடு ஸ்வர்க்க பூமி ஆகிடும்னு நினைக்கிறேன். அதாவது என்னென்னா, நம்ம ஐடியாலஜிக்கல் அட்லீஸ்ட் இப்போ நம்ம சொல்லுவோம் கிரிக்கெட்டில் இந்தியா மட்டும்தான் ப்ளே பண்ணோம். ஆனால் இண்டிவிஜுவல் ஸ்போர்ட்ஸில் வந்து ஒரே கண்ட்ரிலேருந்து 2 பேர் 3 பேர் 4 பேர் போகலாம். அப்போ ஃபைனல்ஸ்லாம் பார்த்தோன்னு சொன்னால், இப்போது பேட்மிண்டன்லாம் பார்த்தோன்னா பிவி சிந்து அவர்களும் இருப்பாங்க, சைனாவும் இருப்பாங்க. 2 பேருமே ஃபைனல்ஸும் வர்ற சூழ்நிலை வரும். அப்போ யார் ஜெயிச்சாலும் சந்தோஷம். இப்போ நம்ம செஸ்ஸில் பார்த்தோம்னு சொன்னால் பிரக்னானந்தாவும் டாப்பில் இருக்கார், அர்ஜுன் எரிகேசியும் டாப்பில் இருக்கார், குகேஷ் வேர்ல்டு சாம்பியனாக இருக்கார். அப்போ 3 இந்தியன்ஸ் இருக்காங்க. டாப் 8 போனீங்கன்னா, இப்போ கேண்டிடேட் டோர்னமெண்ட்லாம் நடக்கும். குகேஷ் வந்து வேர்ல்டு சாம்பியன், அவர் கூட போட்டி போட போகிறது யாருக்குன்னு ஒரு போட்டி நடக்கும் கேண்டிடேட் டோர்னமெண்ட்டில். அதில் வந்து அர்ஜுன் எரிகேசி இருந்தார், பிரக்னானந்தா இருந்தார். எனக்கு ரொம்ப ஆசை இவங்கள்ட்ட யாரும் ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு. அப்போ யாரும் ஜெயிச்சாங்கன்னா வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பு குகேஷ்க்கும் பிரக்னானந்தாக்கும், குகேஷ்க்கும் அர்ஜுனுக்கும் நடக்கும். அப்போ 2 இந்தியன்ஸ்க்கு நடுவில் வேர்ல்டு சாம்பியன்ஷிப் நடந்தால் எப்படி இருக்கும்? நம்மளுக்கு வந்து அந்த மேட்ச் பார்க்கும்போது ஒரு டென்ஷனே இருக்காது, ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். யார் ஜெயித்தாலும் இந்தியன் தான் வந்து வேர்ல்டு சாம்பியன் இருக்கும். அதுபோல் ஒரு சூழ்நிலை இப்போ இவங்களுக்கும் அப்படி தான் இருந்துச்சு. மொத்தமாகவே ஸ்டேட்டை வந்து திராவிட கொள்கைகள் தான் ஆண்டுட்டு இருந்துச்சுல, அந்த மாதிரி தேசிய கொள்கைகள், ஆன்மீக கொள்கைகள் தமிழ்நாடு ஆளணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்மாக இருக்குது அப்படின்னு நான் வந்து புரிஞ்சுக்கிட்டு, அப்படின்ற ஒரு எதிர்காலத்தை கற்பனை பண்ணிவிட்டு கொண்டு போகலாம் அப்படிங்கிறது தான் வந்து என்னோட ஃபைனல் அவுட்கம் ஆஃப் வாட் எவர் ஹேப்பன் எஸ்டர்டே. ஸோ கொஞ்சம் டீட்டெயில்டாக தான் சொல்லியிருக்கேன், வேறு என்னெல்லாம் தோணுச்சோ சொல்லியிருக்கேன். அப்புறம் வருத்தத்தை என்ன தோணுதோ நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். அண்ணாமலை இன்னொன்று சொல்லியிருந்தேன், என்ன சொல்லியிருந்தேன், நான் எல்லா கட்சியும் ஒன்று போல தான் பார்க்க போகிறேன், பிஜேபி டிஎம்கே ஏடிஎம்கே எல்லாத்தையும் நான் ஒன்று போல தான் பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. நம்மளும் எல்லாத்தையும் என்ன பண்ணுவோன்னா ஒன்று போல் பார்ப்போம், பார்த்துட்டு வீல் டேக் இட் ஃபார்வர்ட். எனக்கு அண்ணாமலை நான் பிஜேபியில் இருக்கும்போது அண்ணாமலை எனக்கு ஒரு இன்சூரன்ஸ் இருந்த மாதிரி நான் பார்க்குறேன், ஒரு ப்ரொடெக்ஷன் இருந்த மாதிரி, நாட் ஜஸ்ட் பொலிட்டிக்கலி ஐடியாலஜிக்கலியுமே. இப்போ எனக்கு வந்து ஏதாவது ஒரு மாற்றுக்கிறது வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அண்ணாமலை என்ன கூட இல்லாட்டி பிஜேபி கூட, அப்போது எனக்கு 2-3 இடத்துல வந்து ஒரு ரீஅஷூரன்ஸ் வரும். இது தப்புன்னா நம்மளுக்கு மோடிஜி மேலே நம்பிக்கை இருக்குது, ஆர்எஸ்எஸ் மேலே நம்பிக்கை இருக்குது, அண்ணாமலை என்ன மேலே நம்பிக்கை இருக்குது. எல்லாருமாவா சேர்ந்து தப்பாக முடிவு எடுத்திருப்பாங்க, அப்போ நம்மளுக்கு தான் புரியல போல், அப்போ இது தப்பாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு புரிதல். அதாவது என்னென்னு சொன்னால், விவேகானந்தர் ஒன்று சொல்லுவாங்க, ஏதாவது ஒரு விஷயம் வந்து ஈஸ்ட்லேருந்து வந்துச்சுன்னா, நம்ம நாடுலேருந்து வந்துச்சுன்னா முதல்ல ஃபாலோ பண்ணிவிடுங்க, அப்புறம் கேள்வி கேளுங்க. ஆனால் ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ணிவிட்டு கேள்வி கேளுங்க. இப்போ பெரியவங்க காலத்தொட்டு கும்பிடணுன்னா கேள்வி கேட்காத, முதல்ல காலத்தொட்டு கும்பிடு, அப்புறம் ஏன் காலத்தொட்டு கும்பிடுன்னு கேளு. ஆனால் இதே விஷயம் வந்து மேற்கத்திய நாடுகள்னு வந்துச்சுன்னா முதல்ல கேள்வி கேளு, அதுக்கப்புறம் ஃபாலோ பண்ணு அப்படின்னு சொல்லி விவேகானந்தர் சொன்னதாக நான் படிச்சிருக்கேன். எங்கே எதுன்னு தெரியல, விவேகானந்தர் டெஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுறேன். இதே மாதிரி தான் எனக்கு வந்து இப்போது இதுக்கு முன்னாடி வரைக்கும் எப்படி இருந்துச்சுன்னா, மோடிஜி, அண்ணாமலைன்னா ஆர்எஸ்எஸ் 3 பேர் ஒரே லைனில் ஒரே குரூப்பில் இருந்தாங்க. அப்போ எப்படி இருந்துச்சுன்னா, எனக்கு வந்து ஈஸ்ட் ஃபிலாசபி மாதிரி ஏதாவது சொன்னாங்கன்னா எனக்கு கரெக்டுன்னு ஏற்றுட்டு, ஏன் கரெக்டுன்னு நான் ரிவர்ஸ் ஒர்க்கிங் பண்ணி நான் அதுக்கு பதில் தேடுற மாதிரி இருந்துச்சு. இல்லாட்டி அது என்னங்கிறத பற்றி ஆராய்ச்சி பண்ணுறதா இருந்தது. இப்போ என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஒரு ஹெவினஸ் இல்லை, அந்த ஹெவி பேக்கப் இல்லை. இப்போ எனக்கு வந்து ஏதாவது ஒன்று வந்துச்சுன்னா என்னால் என்ன பண்ண முடியல, இல்லாட்டி என்ன பண்ண முடியாதுன்னு நான் கற்பனை பண்ணுறேன்னு சொன்னால் பிளைண்டாக எடுத்துக்க முடியாது. ஏன்னா ஒருவேளை ஆர்எஸ்எஸ்க்கு வேறு தாட் இருக்கோ, ஒருவேளை மோடிஜிக்கு வந்து வேறு தாட் ப்ராசஸ் இருக்கோ, அப்போ நம்மளுக்கு நம்பிக்கை இருக்கிற 2 பேர் வேறு முடிவுகள் எடுக்கிறாங்களோ, அப்படி எடுத்தாங்கன்னா எது சரி நம்ம யோசனை பண்ணுங்கிற மாதிரியான ஒரு மனநிலையில் வந்திருக்கிறேன்.
போக போக எப்படி வரப்போகுதுன்னு பார்க்கணும். பட் பொலிட்டிக்கலி ரொம்ப ஹெல்த்தியான விஷயம் தான். ஏன்னா இவங்களுக்கும் ஒரு என்ன கிடையாதுன்னு சொன்னால் ஒரு கை கட்டி போட்டு வேலை பண்ண மாதிரி சூழ்நிலை இருக்காதுல்ல. ஸோ ஃப்ரீயாக அண்ணாமலை நான் அவரோட விஷனை வந்து இம்ப்ளிமெண்ட் இருக்கிற ஒரு சூழ்நிலை கிடைக்கும். ஸோ எப்படி வருதுன்றதை பொறுத்திருந்து பார்ப்போம். பட் எக்ஸைட்டிங் டேஸ் அஹெட் அப்படின்னு நினைக்கிறேன். எல்லாம் நல்லதே நடக்கட்டும். நம்ம கற்பனை பண்ண மாதிரி ஆசைப்பட்ட மாதிரி அண்ணாமலை என்னன்னும் பிஜேபி எதிர்கட்சியாகவும் ஆளுங்கட்சியாகவும் இருக்கட்டும். மாறி மாறி தமிழ்நாடு வந்து முன்னாடி இருந்த மாதிரி தேசியமாகவும் தெய்வீகமாகவும் மாறட்டும். லெட் அஸ் ப்ரே அண்ட் ஹோப் ஃபார் தி பெஸ்ட்டு. உங்களோட கருத்துக்கள் கண்டிப்பாக பதிவு பண்ணுங்கள். நான் சொன்னதில் ஏதாவது தப்பு இருக்குதா, இல்லை நான் சொன்னதில் ஏதாவது உங்களுக்கு எதிலெல்லாம் உங்களுக்கு மாற்று கருத்து இருக்குது, நீங்கள் எதிலெல்லாம் நான் சொல்கிறத ஆமோதிக்கிறீங்க, இல்லை உங்களுக்கு என்ன வேறு ஏதாவது தோணுச்சா, இல்லை நான் சொன்னது உங்களுக்கும் தோணுச்சா அப்படிங்கிறலாம் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தட் எனக்கும் தெரியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க. நான் இவ்வளோ நேரம் பேசிட்டேன், நீங்களாம் என்ன நினைக்கிறீங்கன்னு தெரியல. நான் நினச்சது கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் படித்து பார்த்து கண்டிப்பாக ஒரு கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணுறேன். மேலும் ஒரு பாசிட்டிவ் பாலிசி வீடியோ சந்திக்கிறேன். வணக்கம்.